உங்கள் அனைவரையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் வருகிற ஏப்ரல் 23, 2026 அன்று நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். வருகிற 5 ஆண்டுகள் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்று சொன்னால், அது மத சார்பற்ற அரசியல் அறிவுள்ள ஆட்சி அனுபவமுள்ள ஒரு ஆளுமையாக அது வர வேண்டும். அப்போதான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நாம் பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் இந்த வசனத்தின்படி நாம் பண்ண முடியும். மக்களை மக்களாக நேசித்து மக்கள் பற்று உள்ள ஒரு கட்சி என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்சிக்கு வர வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால். அதே போல நமக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய விரல்களினாலே ஒரு நல்ல ஆளுமையை நாம் தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு, அதற்கு ஆண்டவர் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு அந்த அவருடைய ஞானத்தையும் அந்த புத்தியையும் அந்த பலனையும் அவர் நமக்கு தர வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, வருகிற சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் ஆண்டவரே கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு எந்த கட்சி எங்களுக்கு உதவி செய்யுமோ அந்த கட்சியை நாங்கள் ஆளுமைக்கு கொண்டு வருவதற்கு உம்முடைய ஞானத்தையும் பலனையும் ஆண்டவரே எங்களை தந்தருளுவீராக. உம்முடைய கிருபைக்குள் எங்களை தருகிறோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் அனைவரையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.